வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் அனைவருக்கும் ஒரு ஆறுதல் பிரைஸ குடுத்திருக்கு. நிஃப்டி 50 ஒரு 200 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டி ஒரு 850 பாயிண்ட்ஸுக்கு மேலான ஒரு ஏற்றத்தையும் டெலிவர் பண்ணிட்டுருக்கு. ஆனா, நேத்து இறங்குன இறக்கத்துல ஒரு பாதி அளவுக்கான ஒரு ரெக்கவர் தான் இன்னைக்கு இடையில ஏற்பட்டிருக்கு. ஏன்னா, நேத்து நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 1700 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த குடுத்திருந்தது. கரெக்ட்டா பார்க்கும்போது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 2மே நேத்து இறங்குனதுலேருந்து பாதி அளவுக்கான ஒரு ரெக்கவர மட்டும் தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ரெக்கவரும் ஏற்படுறதுக்கான காரணம் என்னன்னா, வேற யாரு? நம்ம தலைவர் ட்ரம்ப் தான். ஸோ ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, விரைவில் இந்த போர் முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்ப வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி வந்து முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ வந்து இன்னும் இந்த வழித்தடத்த பார்த்தீங்கன்னா, கப்பல்கள் பயன்படுத்தும். மேபி அத வந்து ஈரான் தடுத்தா நாங்க பெரிய அளவுக்கு தாக்குதல பண்ணுவோம். 20 மடங்கு எங்களுடைய தாக்குதல அதிகப்படுத்துவோம் அப்படின்ட்டும் ட்ரம்ப் தரப்புலருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த மாரி நாங்க தாக்குதல அதிகப்படுத்தணும்னா, ஈரான் தாக்கு பிடிக்காது. ஸோ ஈரான் விரைவில் தோல்வியடையும். அப்புறம் இந்த போரும் பார்த்தீங்கன்னா முடிவடையும் அப்படின்ட்டு ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல ட்ரம்ப் அவர்கள் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காரு. இதன் காரணமா இன்னைக்கு டேல நம்ம மார்க்கெட்ல ஒரு நல்ல ரெக்கவர் ஏற்பட்டிருக்கு. அதே மாரி ஸோ இப்போ வழித்தடத்துலலாம் கப்பல்கள் ஓடும் அப்படிங்கிற மாரியான ஒரு செய்தி ட்ரம்ப் கிட்ட இருந்து வந்ததுனால, க்ரூட் ஆயில்ல இன்னைக்கு டேல ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 9% வரைக்கான சரிவு இன்னைக்கு க்ரூட் ஆயில்ல ஏற்பட்டிருக்கு. நல்ல ஒரு பீக்கு தொடுது. எங்க தொட்டிருக்குன்னு பாருங்க. 10,500லேருந்து இப்போ 8,000 கிட்ட இருக்கு. ரூ. 2,500 பார்த்தீங்கன்னா, ஒரே நாள்ல கம்மி ஆயிருக்கு. ஸோ அந்த அளவுக்கான ஒரு சேஞ்சஸ், ஒரு வாலடைல் பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில்ல ஏற்பட்டுட்டு வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்னதான் இருந்தாலும் கூட, ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம முழுவதும் நம்ப முடியாது. ஸோ இவங்க நெனைக்கிற மாரி விரைவில் முடிப்பாங்களான்ட்டும் தெரியாது. அதே மாரி விரைவில் முடிச்சாலும், இந்த போர் பதற்றமெல்லாம் முடியுமான்னு கேட்டா, முடியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இந்த முடிச்சு வச்சுட்டு, இந்த ஈரான முடிச்சு வச்சுட்டு, அடுத்தது ட்ரம்ப் போகக்கூடிய ஒரு இடமா கியூபா வந்து இருக்கு. ஸோ அடுத்த டார்கெட் ட்ரம்ப்புக்கு கியூபா அப்படிங்கிறது நமக்கு கிளீனா வந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்பு எல்லா பக்கமுமே வந்து அவங்களுடைய ஆதிக்கத்த செலுத்திட்டு வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த லட்சணத்தில எனக்கு நோபல் பரிசு குடுங்க அப்படின்ட்டு வேற வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. எது கேட்டாலும் உலக மக்களுக்கோட நன்மை, ஸோ இவங்களுக்கு நன்மை, அவங்களுக்கு நன்மை அப்படின்ட்டு அமைதியா இருந்த உலகத்தில இத்தன பிரச்சனைய யார் ஏற்படுத்தியிருக்கா அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கான பதில் நம்மள்ல எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஸோ இது இப்போதைக்கு முடிய போறதில்ல. ஃபர்தரா எஸ்கலேஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. இதில என்னென்ன மாரியான பொலிட்டிக்கல் மாற்றம் வருங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, மார்க்கெட்டுக்கு இது நல்ல காலம் வந்து கிடையவே கிடையாது. அதனால நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லா வந்து இருக்கணும். ஸோ சரியா வந்து தேர்வுகள பண்ணுங்க. அதே மாரி கரெக்ட்டா பணத்த யூஸ் பண்றதுக்கும் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா தீந்துறக்கூடாது. அது மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கணும். ஏன்னா நம்மளே சில பங்குகள நல்ல ஒரு அட்ராக்டிவான இடமா பார்த்து தான் வந்து புடிப்போம். ஸோ மேபி அது அங்கருந்தும் அட்ராக்டிவா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி நான் மாறுச்சுன்னா, அந்த இடத்துல மேற்கொண்டு பணம் போடுறதுக்கு நம்ம கையில பணம் இருக்கணும். இல்லைன்னா நம்ம கண்டிப்பா ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஸோ தொடர்ந்து முதலீடு பண்றதுக்கும் ட்ரை பண்ணணும். அதே நேரத்துல ரிசர்வ்ஸும் இருக்கணும். இதெல்லாம் நம்ம பண்ணணும்னா, தொடர் பிளான் தான் இதுக்கு உறுதுணையா இருக்கும் அப்படிங்கிறதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ மேபி இதுக்கு முன்னாடி இந்த மாரியான பிளான்லாம் நான் பண்ணல. மார்க்கெட் நல்லா இருக்கும்போதே எல்லா இடத்துலயும் நான் பணத்த போட்டுட்டேன். இப்ப என்கிட்ட சேவிங்ஸ் இல்ல அப்டின்ட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மார்க்கெட்ல அனுபவம் தான் மிகப்பெரிய ஒரு ஆசான். ஸோ அனுபவம் அடுத்த டைம் மேபி இதே மாரி நடக்கும். நடந்துக்கிட்டே தான் வந்து இருக்க போகுது. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பாடத்த கத்துக் குடுத்துருக்கு. ஸோ அத கத்துக்கிட்டு மேபி நெக்ஸ்ட் டைம் இந்த மாரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா, அப்ப முதலீடு பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கு டே அப்டேட்குள்ள வந்து போவோம். நம்ம பார்க்க போறது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கிட்ட இருந்து வந்த அப்டேட் தான். ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா, என்ன எதிர்பார்த்தது? என்ன எதிர்பார்க்கப்பட்டதுன்னா, ஒரு 590 கோடி கிட்ட வந்து இந்த ஃப்ராடு கேஸுக்காக செட்டில்மென்ட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா, ஸோ இனிஷியல் எஸ்டிமேட்ட விட ஒரு 55 கோடி அதிகமா மாறி ஒரு 645 கோடி பார்த்தீங்கன்னா, கிளைம்ஸ செட்டில் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கிட்ட இருந்து வந்திருக்கு. ஸோ இது இருந்தாலும் கூட நாங்க எல்லா விதத்துலயும் வந்து ஸ்ட்ராங்கா தான் வந்து இருக்கோம். ஸோ டெபாசிட்ல எந்த ஒரு இதுவும் இல்ல அப்படின்ட்டும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா, நாங்க இந்த போன பணத்த திரும்ப மீட்டு எடுப்போம் அப்படின்ட்டும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில என்ன தாமதம்னு தெரியல. எந்தெந்த அக்கவுண்ட்டுக்கு போயிருக்குன்னு பார்த்து பிளாக் பண்ணி அந்த பணத்த திரும்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு எதுக்கு இத்தன நாட்கள் அப்படிங்கிறது தெரியல. இது என்ன கண்டுபிடிக்க முடியாதா? எல்லாமே டிஜிட்டல் என்ட்ரி தானே. ஸோ டிஜிட்டல் என்ட்ரி கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயமா? ஸோ ஏன் இவ்வளோ தாமதம் பண்றாங்க அப்படிங்கிறது சுத்தமா வந்து புரியல. ஆனா விரைவில் நாங்க அந்த பணத்த ரெக்கவர் பண்ணுவோன்ட்டு ஒரு மென்ஷனும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கிட்ட இருந்து வந்திருக்கு. இன்னைக்கு இடையில சில பங்குகள், அதுவும் குறிப்பா வங்கி பங்குகள் எல்லாம் ஒரு நல்ல ரெக்கவர வந்து குடுத்திருக்கு. பட் ஐடிஎஃப்சில பெரிய அளவுக்கான ஒரு ரெக்கவர் இல்ல.
ஸோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கீழ இறக்குனா தான் நல்லது. மேபி வந்து இதெல்லாம் நல்ல ஒரு இடத்துல வாங்குனா, அதாவது இந்த பேங்க்குக்கு எதிரானவன் அப்படின்னு தான் பலரும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஆனா, நம்மளோட நோக்கம் என்னன்னா, இந்த பேங்க்ல மேபி ஒரு நல்ல அட்ராக்டிவான இடத்துக்கு வந்ததுன்னா, அப்ப நானும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏன்னா, ஒரு அட்ராக்டிவான இடத்துல நம்ம சூஸ் பண்ணும்போது டவுன் சைட் ரிஸ்க் அண்ட் இந்த ரொம்ப நாட்களுக்கு வெயிட் பண்ணியும் ஒரு ரிட்டர்னும் இல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். ஸோ, அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணி இந்த மாரியான பங்குகள், குட்டி பேங்க் எல்லாம் நம்ம வந்து சூஸ் பண்றோம். ஸோ, பல குட்டி பேங்குகள் எல்லாம் நானும் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆனா, சரியான இடத்துல சூஸ் பண்றதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ, லார்ஜ் கேப் கூட ஒப்பிட்டு எல்லா இடத்துலயும் வாங்குறது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல ஒர்க் ஆகலைங்கிறது கடந்த ஒரு 3 வருடமா இந்த பேங்க்க ஃபாலோ பண்ணி முதலீடு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டா வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ, இன்னும் தெரியலைன்னா காலம் டெஃபினட்டா வந்து கத்துக் குடுக்கும். அது வந்து வேற வழி இல்ல. ஸோ, வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னென்னலாம் நடக்குதுன்ட்டு. மேபி இது அட்ராக்டிவா வந்ததுன்னா, கண்டிப்பா இத பற்றியான அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ, அடுத்தது விப்ரோ கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ விப்ரோ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ்க்குள்ள என்டர் ஆக போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஆல்ரெடி டிசிஎஸ் உள்ள இருக்கு. அதே மாரி டிசிஎஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஸோ டாடா குரூப் இருக்கு. அதே மாரி எச்எல் டெக் வந்து இருக்கு. ஸோ இப்போ அந்த வரிசையில விப்ரோவும் வந்து உள்ள நுழையிறாங்க. ஆனா இது விப்ரோ கிட்டேருந்து எந்த விதமான ஒரு கன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கல. இப்போதைக்கு மார்க்கெட்ல பேசப்பட்டுட்டு வரக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த செய்தி வந்து இருக்கு. ஸோ இது விப்ரோவ பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல செய்தி தான். ஸோ இப்போதைக்கு நம்ம நாட்டிலயும் இந்த செமிகண்டக்டர் பிஸ்னஸ் பெரிய அளவுக்கு சூடு பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கு. அத மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு விப்ரோ நினைக்கிறாங்களோ அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ரிலையன்ஸ் இப்ப என்ன பண்றாங்கன்னா, பகாடி லோக்கல் அப்படின்ட்டு ஒரு பியூட்டி பிராண்ட அக்யூர் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க நெனச்சு பாருங்க. மாசம் மாசம் மாசம்னு கூட சொல்ல முடியாது. மாசத்துக்கு ஒரு 4, 5 பிராண்ட தொடர்ந்து ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா, அக்யூர் பண்ணிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. ரீசென்ட்டா நம்ம தமிழ்நாட்டிலயும் கூட சில பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்க இப்போ அக்யூர் பண்ணாங்க. மன்னா, அதுக்கப்புறம் உதயம் இந்த பிராண்ட்ஸ வந்து அக்யூர் பண்ணாங்க. நெறைய அக்யூசேஷன் போயிட்டுருக்கு. பட் இதில எத்தன சக்சஸ் ஆகும் அப்படின்ட்டு நம்மளால உறுதியா வந்து சொல்ல முடியாது. இது ரிலையன்ஸுக்கு மட்டும் இல்லைங்க. எல்லா நிறுவனத்துக்கும் இதே தான். ஆனா எந்த நிறுவனத்திலயும் உடனே இந்த அக்யூசேஷனோட ஒரு வெளிப்பாடு, ஒரு பெரிய அளவுக்கான பலனெல்லாம் தெரிய வராது. அதுக்கப்புறம் பிராண்ட் வந்து வளர்க்கணும். ஸோ இது பண்ணுவாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். மேஜரா சில பிராண்ட் சக்சஸ் ஆனாலே ரிலையன்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய வெற்றி இந்த எஃப்எம்சிஜி செக்மெண்ட்ல இவங்க ஏற்படுத்த முடியும். ஸோ பார்ப்போம் என்னென்னலாம் நடக்குதுன்ட்டு. ஸோ அதுவரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே வந்து இருப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து அ இந்தோனேஷியாவுக்கு இந்த பிரம்மோஸ் மிசைல வந்து விக்க போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை வந்து இந்தோனேஷியா அண்ட் இந்தியா நடுவுல நடந்துட்டு இருக்கிறதாவும் ஒரு செய்தி வந்து குடுத்துருக்காங்க. பிலிப்பைன்ஸுக்கு அடுத்தபடியா 2வது அதிகமா எக்ஸ்போர்ட் இறக்குமதி பண்ணக்கூடிய நாடா இப்ப இந்த இந்தோனேஷியா இருக்கு. நம்ம நாடு கிட்ட இருந்து பெரிய அளவுக்கு ஆயுதங்கள இந்தோனேஷியா வாங்குறதாவும் தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ இது மற்ற டிஃபென்ஸ் கம்பெனிஸ பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸா தான் வந்து மாறியிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல ஃபெர்டிலைசர் பங்குகள் எல்லாம் ஓரளவு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்துருக்கு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபெர்டிலைசர் பங்குகள் ஏறுவதற்கான காரணம், இப்ப இந்த எல்என்ஜி சப்ளைவ வந்து ஒரு 70% வரைக்கும் குடுக்கிறதா வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சில கண்டிஷனும் இருக்கு. என்ன கண்டிஷன்னா, அந்த எல்என்ஜி சப்ளைவ கேஸ் சப்ளைவ நீங்க உரம் தயாரிக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணுமே தவிர, வேற எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கட்டுப்பாட வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதனால இந்த பங்குகள் ஒரு ஏற்றத்த வந்து குடுத்துருக்கு. ஸோ ஜிஎன்எஃப்சி எல்லாம் அடிச்சு பொளந்து வீசிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு லெவல் வரட்டும். பொறுமையா அக்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மேபி வரலாம், இல்ல வராமலும் போகலாம். வந்ததுன்னா அந்த அப்டேட்ட கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, டிக்ஸான் டெக் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. டிக்ஸான் டெக்குக்கு அண்ட் டிக்ஸா டெக்கோட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சருக்கு கவர்மெண்ட் கிட்டேருந்து ஒரு அப்ரூவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அது சைனாவ சேர்ந்த HKC அப்படிங்கிற ஒரு நிறுவனத்து கூட இந்த ஜாயிண்ட் வெஞ்சர வந்து தொடங்குறாங்க. இதுக்கான அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இது ஒரு டிஸ்ப்ளே மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர். ஸோ இந்த காரணத்தினால இன்னைக்கு டேல டிக்ஸான் டெக் நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் ஒரு 6% மேலான ஒரு ஏற்றம் டிக்ஸான் டெக்ல நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ரூ. 20,000 கிட்ட இருந்ததுங்க. 19,000 20,000 கிட்ட இருந்தது. இப்போ ரூ. 10,000 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கூட இதெல்லாம் கரெக்ஷன் ஆகணும். ரொம்பவே ஓவர் வேல்யூட் பொசிஷன்ல இருக்கு. பட் நல்ல கம்பெனி தான். மேபி மார்க்கெட்ல ஏதாச்சும் ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. அந்த மாரி டைம்ல இந்த மாரியான ஒரு குரோத் ஸ்டாக் நமக்கு ஒரு நல்ல இடத்துல கிடைக்குது அப்படின்னா, அப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!